அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்கிறது? எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது? இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று எந்த பகுதிகளில் ஏற்படலாம்? மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் என்ன என்பது பற்றிய விரிவான விளக்கம் இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். தினசரி வானிலை நிலவரங்களுக்கு மறக்காமல் கிளிக் செய்து ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் மழை பெய்யும் நேரங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. இத்தகைய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 92% ஈரப்பதமும் பதிவாகியுள்ளது. மழை மற்றும் இடி மின்னல் ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் மரங்கள், மின்கம்பங்கள், விளம்பர பலகைகளுக்கு அருகில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக இன்றைய IMD எச்சரிக்கையில் தமிழ்நாட்டிற்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை உள்ளது. அடுத்த நாட்களான ஆகஸ்ட் 21 மற்றும் 26 வரை தற்போதைய துணைப்பிரிவு எச்சரிக்கையில் தனிப்பட்ட எச்சரிக்கை குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மழைக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையுடன் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று ஏற்படக்கூடும். இதற்கிடையில் புதிய IMD எச்சரிக்கை என்பது வெளியாகிய நிலையில் உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் செய்யப்படும். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே உள்ள ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணிவிடவும். நன்றி, வணக்கம்.